புகழும் இறைவனுக்கே உரித்தாகட்டும். இந்த இனிய திருநாளில், இந்த இனிய நிகழ்ச்சியில இஸ்லாமியர்களுக்கு 2 வருஷத்துல 2 முக்கியமான நிகழ்ச்சி வரும். யாராவது சத்தமா சொல்ல முடியுமா? ரம்ஜான் பிரியாணி வந்துடும். அடுத்தது பக்ரீத். ரம்ஜான், பக்ரீத். கிறிஸ்துவர்களுக்கு ஒரு வருஷத்துல ஒரு முக்கியமான நிகழ்ச்சி என்ன? கிறிஸ்துமஸ். நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுகள் ஆணிய தமிழர்களுக்கு, இந்துக்களுக்கு 2 நிகழ்ச்சி இருக்கு முக்கியமானது. என்ன? தீபாவளி, பொங்கல். இது எல்லாருக்கும் தெரியும்ல, உண்மைதானே? ஆமான்னா சொல்லுங்க. ஆமா தானே? ஆமா. இது காலங்காலமாக நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கிறதுனால நம்ம மனசுல நல்லா இருந்துச்சு. ஆனா இது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அந்த ஃபங்க்ஷனும் நடத்தும் பொழுது ஒரு அடையாளம் விட்டு நாம நடத்துறோம். என்ன அப்படின்னா, பொங்கல் நடத்தினோம்னா விவசாயி பொங்கல் சிறப்பா கொண்டாடுவான். கரெக்டா? ஏன்னா விவசாயத்துக்கு உதவி செய்யறதுனால பொங்கலை நாம தேங்க்ஸ் கிவிங், நன்றி தெரிவிக்கிற ஒரு நிகழ்வாக நடத்துகின்றோம். பாய் கண்டிப்பா பக்ரீத்துக்கு ஆடு நோம்பிக்கு பாய் பண்ணுவாரு அப்படின்ட்டு இந்த மாதிரி அடையாளம் விட்டு இருக்கிறது. ஆனால் வெகு சிலர் இந்த இந்திய திருநாட்டில் அந்த அடையாளங்களை எல்லாம் தாண்டி அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்துவர்கள்ங்கிறதை தாண்டி மனிதர்களாக, இந்தியர்களாக கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இண்டஸ்ட்ரியில இவ்வளவு காலையில செலவு பண்ணி கொடியேற்ற விழா நிகழ்ச்சியை நடத்துகின்ற மரியாதைக்குரிய அண்ணன் சாதிக் அண்ணன் அவர்கள் போன்றவர்கள் தான் நாமெல்லாம் அடையாளத்தோடு கொண்டாடுறோம். அண்ணன் அடையாளத்தை தாண்டி நம்மளை கொண்டுட்டு போறாரு. அதுவே பெரிய அடையாளமாக இருக்கும். அதுதான் இந்தியன் என்கின்ற அடையாளம். இப்ப நம்ம பெருமையா கைதட்டலாம் இல்லையா? நான் சொல்ல வர்றது புரியுது இல்ல? நமக்கு 2 திருவிழா இருக்கு இந்தியர்கள் எல்லாருக்கும். என்னது? ஆனா இந்தியா இன்னைக்கு சொல்றேன், குடியரசு தின விழா 1, சுதந்திர தின விழா 1. அதுல இன்னைக்கு நமக்கு திருவிழா. இந்த திருவிழாவை எந்த சிறப்பா கொண்டாடணும் அப்படின்னா, அதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, மனசுல சந்தோஷம் இருக்கணும் இல்லையா? எல்லாம் கரெக்ட், எல்லா பவுடர் எல்லாம் அடிச்சுட்டு நாம ஒருத்தர் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போறோம், அவங்க அழுதுட்டு இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? நமக்கு அங்க போய் ஃபங்க்ஷன்ல போய் சிரிக்கிறதுக்கோ இல்ல சாப்பிட்றதுக்கோ மனசு வருமா? மைண்ட் ஃபுல்லா என்ன இருக்கும்? இவங்க ஏன் அழுகுறாங்கன்னு தான் இருக்கும். அந்த மாதிரி நாங்கெல்லாம் பங்கேற்பாளர்களாக இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். நாங்க கண்டிப்பா ரிஃப்ளெக்ட் ஆகும் எங்களுக்கு, நீங்கள் எல்லாம் எந்த மனநிலையில் இருக்கின்றீர்கள் என்பது. அல்ஹம்துலில்லாஹ் உங்களை எல்லாம் பார்க்கும்போது சந்தோஷம். அதை உறுதியும் படுத்திட்டார் உங்க ஜெனரல் மேனேஜர். அதாவது வெயிலில் கூட என்னுடைய சக ஊழியர்கள் காய்ந்து விடக்கூடாது என்று அக்கறைப்படுகின்ற ஒரு ஜெனரல் மேனேஜர். அந்த ஜெனரல் மேனேஜரோட பேச்சை கேட்டு அங்கங்கே பரவலாக உட்கார்ந்துக்கூடிய தொழிலாளர்கள், இந்த டீமை வலுக்கட்டாயமா பார்க்கக்கூடிய ஒரு சிஇஓ, சின்ன வயசுலேயே அவர் அழகா படிச்சாரு பாத்தீங்களா? அந்த சிஇஓ அவரு பிடிச்சிருந்தது. இந்த சிஇஓக்களையும் ஜிஎம்களையும் அப்படியே தன்னுடைய கட்டுப்பாட்டில் நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிர்வாக இயக்குனர் மரியாதைக்குரிய அண்ணன் சாதிக். இந்த டீம் இருக்கிற வரைக்கும் சன் இண்டஸ்ட்ரீஸ் அந்த சன்னை தொடுகின்ற வரை உச்சத்திற்கு போகும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எனக்கு முன்னால மரியாதைக்குரிய ஜெனரல் மேனேஜர் கனரா பேங்க் வந்திருக்கு. அதனாலதான் அவர் லோன் 15 நாள்ல சாங்ஷன் பண்ணிட்டாரு. அவர் லோனையும் சீக்கிரம் குயிக்கா முடிச்சிடுறாரு, பேசுறதையும் குயிக்கா முடிச்சிடுறாரு. மாஷா அல்லாஹ். இந்த மாதிரியான நபர்கள் சப்போர்ட்டர்ஸ் வேணும். இது ஒரு வெற்றி கூட்டணியா நான் பார்க்கிறேன். நல்ல தொழிலாளர்கள், அந்த தொழிலாளர்களை உயர்த்த வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனை கொண்ட நிர்வாகிகள், இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று என்னுடைய பங்கேற்பை நான் தருகிறேன்னு சொல்ற நண்பர்களாகிய தங்கமணி அண்ணன், அவங்களோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய மரியாதைக்குரிய கனரா பேங்க் மேனேஜர். இந்த மாதிரி 4 விதமாகவும் கூட்டணி நல்லா இருக்கிறதுனால நிச்சயமா இது என்ன கூட்டணி? சக்சஸ் கூட்டணி தான். சரி, முக்கியமான பாயிண்ட்க்கு வருவோம். இன்னைக்கு வந்தோம், இந்த வெயில்லையும் ஓரமா உட்கார்ந்தோம், கொடியேற்றணும், சாக்லேட் கொடுத்தாங்க, அல்லது வேற டீ காஃபி கொடுத்தாங்க, டிஃபன் கொடுத்தாங்க. இதோட நம்ம போறது இல்லை. நம்ம மனசுல முக்கியமான ஒரு விஷயம், நான் நிறைய கூட்டங்கள் கலந்துருக்கிறேன். அல்லாஹ்வுடைய கிருபையில இன்னைக்கு தான் முதல் முறையா உள்நாட்டு
உள்நாட்டு வளர்ச்சியை பற்றி பேசுகின்ற ஒரு தலைவரை நான் பார்த்தேன். என்ன அப்படின்னா, ஒரு இந்தியராகிய கடமை நமக்கு என்னன்னா, நான் ஒண்ணு சொல்லுவேன் தமிழ்ல, தமிழ் படிச்சதுனால சொல்றேன், கோச்சு கூடாது. உண்ணுவதும் உறங்குவதும் தான் வாழ்க்கை என்றால், நல்லா கவனிச்சு கேளுங்க, உண்ணுவதும் உறங்குவதும் தான் வாழ்க்கை என்றால் இந்த மண்ணும் செய்யும் மரமும் செய்யும். உங்களுக்கு சயின்ஸ் தெரியும், இருந்தாலும் திரும்ப ஒரு தடவை ஞாபகப்படுத்துறேன். சயின்ஸ்ல சொல்லியிருக்கு, இந்த மண் கூட சுவாசிக்கிறது. இந்த மண் கூட என்ன வந்து உரத்தை வந்து கொடுத்தோம்னா அதுல இருந்து என்ன விளைவிக்குது? செடிகளை, கொடிகளை, மரங்களை விளைவிக்கிறது. அதே மாதிரி மரம் கூட ஆக்சிஜனை வெளியேற்றுகிறது, கார்பன் டை ஆக்சைடை சுவாசிக்கிறது. மரம் கூட சாப்பிடுது, என்ன தண்ணிய, ஸ்டார்ச்ங்கிறத, சூரிய வெளிச்சத்தை சாப்பிடுது அப்படின்னு சொல்றாங்க. திரும்ப ஒரு தடவை சொல்றேன், உண்ணுவதும் உறங்குவதும் தான் வாழ்க்கை என்றால் அதை இந்த மண்ணும் செய்யும் மரமும் செய்யும். மனிதர்களாகிய படைக்கப்பட்ட நாம் என்ன செய்யணும்? அதை தாண்டி ஏதாவது ஒன்று செய்யணும். அதைத்தான் தமிழ்ல சொல்லுவாங்க, மண்ணும் மரமும் செய்கின்றதை தாண்டி நாம் செய்வதைத்தான் சாதனை என்று சொல்வார்கள். அந்த சாதனை தான் ஒவ்வொரு மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் சாதிக்க வேணும். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்தியர்களாக பிறந்த நாம் இப்ப வந்து நம்மளுடைய வாழ்க்கையின் ஆதாரத்திற்காக வேண்டி இங்க SSBSல நாம வந்து ஒரு ஊழியர்களாக இருக்கின்றோம் என்றால், நம்முடைய தாய்நாட்டு பற்றி எப்படி எப்படி காமிக்கணும் அப்படின்னா, உலகத்திலேயே அதிகமாக தன்னுடைய திறமையின் மீது தற்பெருமை கொண்ட ஒரு நாடாக ஜப்பான் விளங்குது. ஏன் அப்படின்னா, அந்த ஜப்பான் நாட்டினுடையதல்ல, சைனா நாட்டினுடைய திறமை இல்லை. அந்த நாட்டில் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உழைக்கும் வர்க்கமாகிய உங்களை போன்றவர்களின் திறமைதான் அந்த நாட்டை உலகத்தின் முன்னணியில் கொண்டு போயிருக்கிறது. அப்ப என்ன பண்ணணும்னா, இனிமேல் வந்து நீங்கள் ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும். என்ன ஆனாலும் சரி, அது மழையாக இருந்தாலும் சரி, வெயிலாக இருந்தாலும் சரி, இனிமேல் இந்த ஸ்டார்லைட் சன் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து வெளியில போகிற ஒவ்வொரு பொருட்களும் உலகத்தரம் வாய்ந்த பொருட்களாக, மிஷினரியாக இந்த உலகிற்கு நாங்கள் தருவோம் என்கிற நம்பிக்கையை நீங்க எடுக்கணும். மற்றவங்க 4 மணி நேரத்துல செய்யற வேலையை நாங்க குறைந்தபட்சம் 1 மணி நேரம் கம்மி பண்ணி 3 மணி நேரத்துல தருவோம். கனரா பேங்க் காரங்க 15 நாள்ல லோன் கொடுத்தோம்னா நம்மளுக்கு சந்தோஷமா இருக்குல்ல. அந்த மாதிரி நம்ம கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்கன்னா, 1 மாச ப்ராஜெக்ட கடைசிக்கு ஒரு 2 நாள் முன்னால 27 நாள்ல நாங்க கொடுப்போங்கிற உறுதிமொழியை நீங்க எடுக்கணும். எடுக்கலாமா? எஸ், சத்தமா சொல்லுங்க. சத்தமா, நல்லா, வெரி குட். கண்டிப்பா அங்க அந்த சத்தமா சொன்ன அந்த 4 பேருக்கு நான் வந்து டிஃபன் வாங்கி தரேன். சரி, ஜோக்காக நான் இதை சொல்ல, இந்த நிலைமை வந்துச்சுன்னா, அவர் மரியாதைக்குரிய பேங்க் மேனேஜர் சொன்னார் இல்லையா, உள்நாட்டு வளர்ச்சி அப்படிங்கிற அந்த ஜிடிபி வந்து மிக நிச்சயமாக உயரும். சிம்பிளான பெரிய கம்பசூத்திரம் இல்லைங்க. நீங்க இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. நான் சொல்றதை திருப்பி சொல்லுங்க. ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது அந்த நாட்டு மக்களின் ஒன்றுபட்ட உணர்ச்சி. அவ்வளவுதான். இப்ப நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு உணர்ச்சிகரமாக வந்து ஒரு விஷயத்தை செஞ்சோம்னா நிச்சயமா அது பிரதிபலிக்கும். எங்க? நம்ம நாட்டை உலகத்தின் அரங்கிலே வல்லரசாக மாற்றி காமிக்கும். அதற்கு முதல் கட்டம் நமக்கு என்ன வேண்டும்? சாதிக்க வேண்டும் என்கின்ற விருப்பம் வேண்டும். அந்த விருப்பத்தை எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாமா? பாருங்க, உங்களுக்கு பாருங்க, இறைவன் வந்து ரொம்ப ஈஸி ஆக்கிட்டான். எல்லாரும் சாதிக்க விரும்புவாங்க, நீங்களும் சாதிக்க விரும்புங்க. சாதிக்க விரும்புங்க. இன்ஷா அல்லாஹ் ஸ்டார் சன்லைட் இந்த நிறுவனம் கோபி நகராட்சி மட்டுமல்ல, ஈரோடு மாவட்டம் மட்டுமல்ல, எஸ்எம்இங்கிற கேட்டகரியிலிருந்து லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியா மாறி இந்த இந்திய வரைபடத்தில் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான புள்ளியா ஃபேப்ரிகேஷன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து இந்த டாப் 10 கம்பெனிஸ்ல டாப் கம்பெனியா வந்து வரணும் அப்படிங்கிறது எல்லாம் வல்ல இறைவனிடம் நான் இன்று இந்த இந்திய திருநாட்டின் சுதந்திர தின அன்று நாம் வைக்கக்கூடிய பிரார்த்தனையாக இருந்து, ஒன்றுபட்ட உணர்ச்சியாக நாம் எல்லோரும் இணைவோம். நம்மால் முயன்றதை சாதித்து காமிப்போம். சாதி கண்ணனுக்கு சாதித்து காமிப்போம். ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது அந்த நாட்டு மக்களின் ஒன்றுபட்ட உணர்ச்சி. இந்த உணர்ச்சியை காமிங்க.
சன் இண்டஸ்ட்ரியை வெற்றி பெற வைங்க. வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் நீண்டு வாழ்க, நிறைவோடு வாழ்க, நிம்மதியோடு வாழ்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.